இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தான் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை அம்மாவை பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பாவை பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலிக்கு இளநிலை யார் மயக்க மருந்து கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு திட்டத்தோடு மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க இளநீ கடையை பார்த்துட்டு நிப்பாட்டி அந்த இளநீ கடைக்காரை பார்த்து கேட்குறாங்க, நீ தானே நான் குடிக்கிற இளநியில் மயக்க மருந்து கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த இளநீ கடைக்காருக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சிங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு நம்ம இளநீ கடைக்காரரு. சரி, ஓகே, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான்லாம் கலக்க கிடையாது, யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது, என்ன என் மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கடைக்காரர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி பேசவும் அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சுங்க. என்கிட்டே போய் சொல்கிறியா, நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தேன், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டில் நான் குடித்த இளநீல தான் மயக்க மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்னும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கடைக்காரர் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத இளநீ கடைக்காரரு, ஓகே, இதுக்கு மேலே இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட உண்மையாக சொல்லிடுறாங்க. நான் இளநியில் மயக்க மருந்தை கலக்க கிடையாது, உங்களுடைய மாமியாரும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியும் தான் கலந்தாங்க, இதை செய்ய சொன்னது உங்கள் வீட்டு பெரிய மருமக இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட மொத்தமாக புட்டு வச்சுட்டாங்க நம்ம இளநீ கடைக்காரரு. இதெல்லாம் மொத்தத்தையும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சலி, இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னைக்கு கூப்பிட்டாலும் நீ இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிவிட்டு, சரி, ஓகே, இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் கொஞ்சம் பணமும் இளநீ கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அஞ்சலி கிளம்பிட்டாங்க. இனிமேல் இதை நான் எப்படி விடுறேன் பாரு இலக்கியா, எனக்கே திட்டம் போடுறியா நீ, இதுக்கு மேலே பாரு என்னுடைய ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அவங்களுடைய அப்பா எஸ்எஸ்கேக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்படி தான் எனக்கு இளநிலை மயக்க மருந்து கலத்து என்ன கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லவும், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் இந்த இலக்கியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவும் கிளம்பி வந்துட்டாருங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எஸ்எஸ்கே பயங்கரமான கோவத்தில் நம்ம இலக்கியாவை பிடிச்சி அடின்னு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த நம்ம இலக்கியாவுடைய கணவர் எஸ்எஸ்கேவுக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டுருக்கேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், பாருங்கள்.